இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மித் அதோட ஃபேக்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. மித் என்னென்னா, சிமெண்ட் அதிகமாக இருந்தால் காங்க்ரீட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, அதிகமாக சிமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால திடீர் வெப்பமும் வெடிப்புகளும் வர வாய்ப்பு இருக்குது. சரியான கலவை மட்டும்தான் காங்க்ரீட்டை ஸ்ட்ராங் ஆக்கும். வாட்டர் ப்ரூஃபிங் ஃபினிஷிங்கில் மட்டும் போதும். இது மித்துங்க. இதில் உண்மை என்னென்னா, வாட்டர் ப்ரூஃபிங் அடித்தளத்திலிருந்தே ஆரம்பிக்குது. அதாவது பேஸ்மெண்ட், ரீட்டைனிங் வால்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். ஆர்சிசி காலமை எங்கே வேணால் பிளேஸ் பண்ணலான்றது மித்துங்க. இதோட உண்மை என்னென்னா, காலம் பிளேஸ்மெண்ட்ன்றது ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போனா தான் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கும். சின்ன கட்டிடங்களுக்கு சாயில் டெஸ்ட் தேவையில்லையா? இது மித்துங்க. உண்மை என்னென்னா, எவ்வளவு சிறிய கட்டிடமாக இருந்தாலும் சாயில் டெஸ்ட் அவசியம். அப்போ தான் ஃபவுண்டேஷன்ஸில் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஒரு வாட்டி ஸ்லாபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. இது மித்துங்க. உண்மை என்னென்னா, ஸ்லாபில் நம்ம சின்ன மாடிஃபை பண்ணலாம், ஓப்பனிங்ஸ் கொடுக்கலாம், டக்ட் செய்யலாம். ஆனால் அதுக்கு ஸ்ட்ரக்சரல் அப்ரூவல் ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.